This video is sponsored by ZenRI. அவன் வீடியோவை அவனே ஸ்பான்சர் பண்ணுறான். ஐயோ தலையெழுத்து. அடா இருப்பா, தம்பி ஏதோ சொல்ல வராரு. நீ பேசு தம்பி. தேங்க்ஸ் தலை. அவன் கருப்பாக பயங்கரமாக இருப்பான், இவன் பயங்கர கருப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களோட வீட்டில் இருக்கிற கிளட்டர் நிறைய விஷயங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுனால வரல, ஒரே விஷயங்களை நிறைய வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுனால தான் வருது. இதுவும் ஒரு வகையான பரிட்டோ பிரின்சிபல் தான். 80% ஆஃப் ரிசல்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் 20% ஆஃப் காசஸ் அப்படின்னு வில்ஃப்ரெடோ பரிட்டோ அன்னைக்கு கண்டுபிடிச்சார். பிஸ்னஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா 80% ஆஃப் மணி கம்ஸ் ஃப்ரம் 20% ஆஃப் கஸ்டமர். ப்ரொடக்டிவிட்டி எடுத்திங்கன்னா 80% ஆஃப் ரிசல்ட் இஸ் கம்மிங் ஃப்ரம் 20% ஆஃப் எஃபர்ட். இதே உங்கள் வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 80% ஆஃப் கிளட்டர் இஸ் கம்மிங் ஃப்ரம் 20% ஆஃப் ஐட்டம்ஸ். அப்போ நம்ம இந்த 20% கண்டுபிடிச்சி அதை ஒழிச்சு கட்டிட்டோம்னா நம்ம வீடு நம்ம கண்ட்ரோலில் வரும்ல. அடிச்சிட்டாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. இந்த வீடியோவில் நம்ம அந்த 10 விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். உங்கள் வீட்டில் இந்த 10 கேட்டகரியில் எந்தெந்த ஐட்டம்லாம் இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்பர் 1, க்ளோத்ஸ் தட் யூ டோன்ட் வேர். நமக்கு சைஸு ஃபிட் ஆகாத துணி, அப்புறம் அந்த என்னைக்காச்சும் ஒரு நாள் போடலாம் அப்படின்னு வாங்கின துணி, அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டோம் அப்படிங்கிறது மறந்து போன துணி. இதெல்லாம் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு துணியும் உங்களோட மைண்டு, உங்களோட ஸ்பேஸு, உங்களோட எனர்ஜி, இது எல்லாத்தையும் காலாங்காத்தால் துண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு உங்ககிட்டேருந்து திருடிக்கிட்டு போயிட்டுருக்கு. ஒன்று கேட்குறேன், ஒரு வருஷத்தில் நீங்கள் அந்த துணியை போடலைன்னா இப்போ எதுக்கு அதை சும்மா உங்கள் வீட்டில் ரெண்டே கொடுக்காம வார்ட்ரோபில் வச்சுருக்கீங்க? தூக்கி போடுங்க. 2வது, டூப்ளிகேட் வாட்டர் பாட்டில்ஸ், மக்ஸ், ரீயூசபிள் கண்டெய்னர். இந்திய குடிமக்கள் எல்லார் வீட்லேயும் நிறைய இருக்கிறது இந்த விஷயங்கள் தான். கம்பெனி கொடுத்தாங்க, கம்பெனி மார்க்கெட்டிங்கில் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம கலெக்ட் பண்ணுற பாட்டில்ஸு, எங்கேயாவது ட்ராவலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வர மக்கு, அப்புறம் டேக் அவே கண்டெய்னர். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம இதில் 1-2 தான் டெய்லி யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்ச அந்த 1-2 விஷயங்களை வச்சுக்கோங்க, வச்சு எல்லாத்தையும் குட் பை சொல்லிடுங்க. இந்த டேக் அவே கண்டெய்னருங்கிறச்சே பாயிண்ட் நம்பர் 3 ஞாபகம் வருது. மிஸ்மேட்ச் ஆகிற ஃபுட் கண்டெய்னர். ஜாடி இருக்குது, மூடி இல்லை, மூடி இருக்குது, டப்பா இல்லை. இதெல்லாம் பார்த்தா எனக்கு எவ்வளோ காண்டாகும் தெரியுமா? இதுக்கு பதிலாக நல்லா மேட்ச் ஆகிற ஒரே ஒரு செட்டை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கிச்சன் ரொம்ப அருமையாக அழகாக இருக்கும். நம்பர் 4, பேப்பர் கிளட்டர். மெயிலு, ரிசிப்ட்டு, ஃப்ளையரு, பில்ஸு, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், வாரண்டி கார்டு. இதெல்லாம் கேட்கும்போதே எனக்கு காண்டாது. இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வரவே கூடாது. ஏன்னா ஒன்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா போதும், பார்க்க சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அந்த தானா சேர்ந்த கூட்டம் கடைசி சீனில் சூர்யாவை சுற்றி எல்லோரும் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை சுற்றி அந்த பேப்பர் எல்லாம் நிற்கும் குப்பையா. சொல்லும் போதே வெறுப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்பர் 5, கிச்சன் கேஜெட் தட் யூ நெவர் யூஸ். ஐயோ, அந்த ட்ராவல் காஃபி மேக்கர், வாஃபிள் மேக்கர், ஒரே ஒரு வகையாக மட்டுமே வெட்டுற அந்த ஸ்லைசரு. உலகத்தில் எவ்வளோ பொண்ணு இருந்தோம், நான் ஏன் சார் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ ரெசிபி இருந்தோம், ஒரே ஒரு ரெசிபிக்காக மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகிற அந்த ஒன் கிச்சன் ஐட்டம். ஒரு வருஷத்தில் ஒரு தடவை தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை பர்மனெண்ட்டாக உங்கள் கிச்சனில் வைக்காதீங்க, உங்கள் ஸ்டோரேஜ்லேயோ கண்காணாத இடத்துல எங்கேயாச்சும் வச்சுருங்க. நம்பர் 6, ஷூஸ். முன்னாடி தமிழ்நாடு சிஎம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, நம்மக்கிட்ட இருக்கிற ஷூஸ் இருக்கே. ஆனால் யோசிச்சு பார்த்தா நம்ம எப்போவுமே 1 இல்லைன்னா 2 பேரை தான் யூஸ் பண்ணுவோம். மற்றது எல்லாமே தேவையில்லாத ஒரு விஷயங்கள் தான். அதுவே நமக்கு போதும், மிச்சம் எல்லாமே தேவையில்லாத பர்ச்சேஸ். நம்பர் 7, கார்ட்ஸ், சார்ஜர்ஸ், ஓல்டு எலக்ட்ரானிக்ஸ். ஐயோ, இந்த சதுரமொழி இதையே சொல்லிட்டானா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. உண்மையாக சொல்லுங்கள், உங்கள் வீட்லேயும் ஒரு ட்ராரில் இதெல்லாம் கிடக்கல. எதுக்குன்னே தெரியாத ஒரு கேபிள், யாருமே யூஸ் பண்ணாத பழைய மொபைல் ஃபோனு, நான் 10ஆம் கிளாஸில் யூஸ் பண்ண என்னோடய வீடியோ கேம் அடாப்டர். உங்ககிட்ட டிவைஸ் இல்லைன்னா அதை சுற்றி இருக்கிற எல்லா கேபிளையும் நீங்கள் தூக்கி போடலாம். ஆக்சுவலாக டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு இதுதான் மோஸ்ட் சிம்பிள் கேட்டகரி நீங்கள் மனசு வச்சிங்கன்னா. நம்பர் 8, எக்ஸ்பயர்டு பேண்ட்ரி ஐட்டம்ஸ். பழைய மசாலா, பாதியாக யூஸ் பண்ண அந்த கெச்சப் கவரு, வாங்கினோன்னே மறந்து போன அந்த இட்டாலியன் சீசனிங். உங்கள் கிச்சனில் பல விஷயங்களை நீங்கள் நிறைய வருஷமாக தொடவே இல்லை, அதெல்லாம் செத்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உங்கள் லைஃப்க்கு 0 வேல்யூ கொடுக்குற இந்த விஷயங்கள் உங்கள் மோஸ்ட் வேல்யூபிள் கிச்சன் ஸ்பேஸை எடுத்துகிட்ருக்கு. பொறுத்தது போதும், பொங்கி எழுங்க. நம்பர் 9, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், சொவினியர்ஸ். உங்கள் பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அது நீங்கள் யார் அப்படின்னு மற்றவங்களுக்கு சத்தெல்லாம் சொல்லும். அதுவே நீங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சிங்கன்னா சத்தமாக சொல்லும். உங்கள் ஷோ பீஸில் எல்லா ஐட்டமையும் நீங்கள் குமிச்சு வச்சிங்கன்னா தனியாக ஒரு ஐட்டம் கூட தெரியாது. அதனால் உங்களோட ஃபேவரட்ஸ் எதுவோ அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை சுற்றி எம்டி ஸ்பேஸ் வைங்க. அப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். இப்படி ஒரு அழகை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற லெவலுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்பர் 10, ஐ வில் டீல் வித் இட் லேட்டர் அப்படிங்கிற பைல். லாஸ்ட்டாக சொன்னாலும்
உண்மையிலேயே பிக்கெஸ்ட் கேட்டகரி ஆஃப் கிளட்டர் பற்றி இதுதான். உங்கள் டைனிங் டேபிள் மேலே இருக்கிற விஷயங்கள், உங்களோட ஒர்க் இல்லைனா ஸ்டடி டேபிள் மேலே இருக்கிற பேப்பர், அப்புறம் என்றைக்கோ ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ண அந்த பேஷன் ப்ராஜெக்டோட மிச்சம் மீதிலாம் ஒரு ஓரமாக கிடக்கும். டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையை எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஹாலில் ஒரு ஓரமாக வச்சுருப்பீங்க. இது எல்லாமே உங்களோட பிரெயினை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஒரு ரிமைண்டர், நீங்கள் வந்து ஒரு அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு. நிறைய ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஸோ ஓரங்கட்டுங்க. இதில் ரியல் லெசன் என்னென்னா, நான் சொன்ன இந்த கிளட்டர் எதுவுமே உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் இதுலேருந்து தான் கிளட்டர் வருதுன்னு தெரியும். ஆனால் நம்ம வீடை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே, அந்த மலைப்பிலேயே நம்ம வந்து எதுவுமே செய்யாமல் பிடிச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே உட்காந்துருப்போம். இது தாங்க பெரிட்டோ பிரின்சிபலோட பவர். நீங்கள் வந்து உங்கள் வீடெல்லாம் சுத்தப்படுத்த தேவையில்லை. இந்த 10 கேட்டகரி மேலே ஃபோக்கஸ் பண்ணால் போதும். 80% ஆஃப் கிளட்டரை வந்து நீங்கள் ஒழிச்சு கட்டிடலாம். உங்கள் வீடு வந்து லைட்டாக ஃபீல் பண்ணும். நீங்கள் வந்து ஓவர்வெல்ம்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதே போல் இந்த 10 கேட்டகரியில் வர ஐட்டங்களை நீங்கள் அடுத்த வாட்டி சந்திச்சிங்கன்னா அதை வேறு மாதிரி டீல் பண்ணுவீங்க. சரி, இப்போ நம்ம வந்து ZenRI பற்றி பேசலாம். நம்ம எல்லாருமே பிஸியாக தான் ஓடிட்டுருக்கோம். ஆனால் இந்த வீட்டு வேலைகள், நம்ம சோஷியல் கேலண்டர், இதெல்லாம் வந்து நமக்கு டீல் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்குது. லைஃப் அண்ட் பிளாக் யூசர்ஸ்க்கு தெரியும் இந்த சேலஞ்சை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு கரெக்டான சிஸ்டம்ஸ் தேவை அப்படின்னு. ஆனால் இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருந்தால் இன்னும் ஃபோக்கஸ்டாக நம்ம ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணலாம். வீட்டை இன்னும் நம்ம பெட்டராக மேனேஜ் பண்ணுற சிஸ்டம்ஸ் அமைச்சிக்கலாம். நம்ம லைஃபே இன்னும் பெட்டராகும். இந்த கோர்ஸ் தாங்க ZenRI. அது மட்டும் இல்லை, உங்களை போல் நம்ம லைஃப்பை வந்து ஆப்டிமைஸ்டாக வாழணும், அதுக்காக நம்மளோட ஹவுஸ் ஹோல்டு விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேட்டடாக இருக்கிற ஒரு கம்யூனிட்டியும் இருக்குது. ஸோ என்கிட்டேன்னு மட்டும் கற்றுக்காமல் நீங்கள் மற்றவங்க கிட்டேருந்து உங்களை ரொம்பவே ஸ்ட்ரெஸ் கொடுக்குற அந்த ஹவுஸ் ஹோல்டு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அவங்க எப்படி டீல் பண்ணாங்க, டேக்கிள் பண்ணாங்க அப்படின்னு நீங்களே வந்து கற்றுக்கலாம். ஸோ ZenRI கோர்ஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். பட் உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லணும்னு இல்லை. ஸோ லிங்க்கை மறக்காமல் கிளிக் பண்ணி கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக்.